Welcome back students. This is 11th physics, 5th unit motion of systematic particles and rigid bodies. So இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா டார்க் அண்டு ஆங்குலர் மொமெண்டம். அப்போது ஒரு டார்க் ஏற்படுத்துறதுனால ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேஷன் பண்ணுறதுனால அங்கே எப்படி மொமெண்டம் ஏற்படுதுன்றதை லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போது ஃபார் ப்ராப்பர் டெஃபினேஷன் ஃபார் த டார்க்குக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. நம்ம இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அது வந்து செயல்படுது, என்ன பிரின்சிபலில் செயல்படுதுன்றதை நம்ம இப்போ முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் த டார்க்னுடைய சிம்பிள் இதான் சொன்னது. இது வந்து நம்ம டவுன்னு படிப்போம். டவ் அப்படி படிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டார்க் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோர்ஸ். அடுத்தது இன்னு அண்ட் ஆல்சோ இட்ஸ் கன்வெர்ட் இன்டு ரொட்டேஷனல் மோஷன் படிச்சிருக்கோம். ரொட்டேஷனல் மோஷன் ஓகே. எதுனா இன் ஏ பாடி, இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை பொறுத்து இது நம்மளுடைய பார்த்தோம். ரைட். இப்போ டார்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் அபவுட் அன் ஆக்சிஸ் ஆர் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். டார்க்னா என்னென்னா த மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ், ஒரு வெளிப்புற விசை ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறோம், அது வந்து செயல்படுது. இட் ஆக்ட்ஸ் டு த ஆப்ஜெக்ட். So when it acts to the object means automatically it rotates in an axis. Rotate in an axis or in a point. ஒரு அச்சிலையோ இல்லை ஒரு புள்ளிலையோ மையமாக வச்சு அது நம்ம சுற்ற ஆரம்பிக்குது. அந்த ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்ணுறது தான் டார்க்கு. அப்போ டார்க் எங்கே நடக்குதுன்னா அட் ஏ பாயிண்டில் தான் நடக்குது. ஓகே, இதுதான் டெஃபினேஷன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் நடக்குது. திஸ் இஸ் த டிஸ்டன்ஸு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, திஸ் இஸ் த ஃபோர்ஸ், இது டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸு, டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸு, அதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்கிறோம். அது என்னென்னு சொல்கிறோம், ஆர் இஸ் த பொசிஷன் வெக்டார். எந்த இடத்துல, அந்த பாயிண்ட்லையா இல்லை ஒரு ஆக்சிஸ்லையா அப்படி சொல்கிறோமா இல்லையா, அந்த அந்த ஒர்க்கு நடக்கிற இடம் எது, அதுதான் அந்த ஆர் வெக்டார். பாருங்கள், இது வந்து ஒரு ஃபீல்டு. இதில் பாருங்கள், இதில் வந்து இதுதான் பொசிஷன் ஆஃப் த வெக்டார். பொசிஷன் ஆஃப் த வெக்டார் மீன்ஸ் இங்கே தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். பொசிஷன் ஆஃப் த வெக்டார் இந்த இடத்துல இருக்குது பாயிண்ட்டு. இப்போ நம்ம இந்த திசையில் தான் போகணும், நம்ம ஃபோர்ஸ் இங்கே கொடுக்குறோம். புரியுதா? அப்போ நேராக போகிறது வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி டைரக்ஷன் மாறி போகுது. அப்போ மாற்றம் அடைகிறதுக்கு யாருன்னா அந்த ஃபோர்ஸ் தான் காரணம். அண்ட் ஆல்சோ பொசிஷன் தான். ஸோ ஹியர் ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எஃப் வெக்டார் மீன்ஸ் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட்னு அர்த்தம். இது ஒரு வெக்டார் ப்ராடக்ட் இல்லை கிராஸ் ப்ராடக்ட்னு அர்த்தம். So the vector product of two vectors result in another vector that is perpendicular to the both vectors. இப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட்னால இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் தான். ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கும் அச்சுக்கும் பெர்பெண்டிகுலர் தான் அது ஃபோர்ஸ் கிடைக்கும். அதனால் இது வந்து டார்க் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. இது ஒரு ஒன் மார்க்கில் கேட்பாங்கப்பா, டார்க் இஸ் த டேஷ் குவான்டிட்டி அப்படின்னு கேட்பாங்க. வெக்டார் குவான்டிட்டி ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இந்த ஃபார்மேட் ஒன்று ஞாபகம் இருக்கணும். சரி, மேக்னெட்டியூடில் எப்படி சார் எதிர்த்து நம்ம இப்படி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ தான் டேரக்ஷனை பொறுத்து பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற பேர் சிம்பிளாக ஒன்று கொடுக்குற பேர். அதேமாதிரி அதான் இந்த ஒரு ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்னு வச்சுக்கலாம். அதை நட்டு டைட் பண்ண போகிறோம். அப்போ அதோட டேரக்ஷன் ஒன்று இருக்கும். இந்த டேரக்ஷனை வச்சு தான் டைட் பண்ணோம். இப்படி வச்சு டைட் பண்ணோம். நம்ம வாட்டத்துக்கு இந்த டேரக்ஷன் வச்சு தான் டைட் பண்ணோம். அது வந்து பொசிஷன் வெக்டர். அதுதான் பொசிஷன் வெக்டர், ஆர் வெக்டர்னு சொல்லுது. முடிஞ்ச போச்சு. ரைட். ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். எங்கே தான் இங்கேருந்து அப்ளை பண்ணுறோம் ஃபோர்ஸ். நமக்கு அது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சார். ஸோ என்னென்னா அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் த டார்க் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் கிராஸ் ஃபோர்ஸ் அப்ளைடு அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி சொல்லியாச்சு. அடுத்தது இதனுடைய மேக்னெட்டியூட் என்னன்னு பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், ஏன்னா டைரக்ஷன் ப்ளஸ் மேக்னெட்டியூட் தான் வெக்டார் குவான்டிட்டி. உங்களுக்கு தெரியும், டைரக்ஷன் ப்ளஸ் மேக்னெட்டியூட் ஈக்குவல் டு வெக்டார் குவான்டிட்டி. இதில் வந்து நம்ம
டார்க் இஸ் வெக்டார் குவான்டிட்டி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கான விளக்கத்தை வரோம். கவனிங்க, இப்போ என்ன மேக்னிடியூட் பார்ப்போம். டார்க் இஸ் எ மேக்னிடியூட் ஆர் எஃப் சைன் தீட்டா. ஏன் என்ன சைன் தீட்டானா இட் இஸ் கால்ட் த பர்பெண்டிகுலர். ஓகே, ஆர்எஃப் சைன் தீட்டா அண்ட் டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டார். அப்படி திசை வந்து ஆருக்கு எஃப்க்கும் வந்து எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அதனால தான் அங்கே சைன் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இப்படி வருதுன்னா ரொட்டேஷன் இப்படி நடக்கும், இப்படி ரொட்டேஷன் இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இது பர்பெண்டிகுலர் தான். அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற திசைக்கு அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 90 டிகிரி அது நடக்கிறதுனால we can take it as theta is a sin theta. அப்போ இந்த தீட்டா என்ன தீட்டாவாக இருக்கும், சைன் தீட்டாவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ டார்க் has magnitude r f vector sin theta and direction perpendicular to r vector and f vector. இதான் கண்டிஷன். இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர். எப்படி சார் நியூட்டன் மீட்டர் அப்படின்னா, கவனிங்க, ஃபோர்ஸுக்கான யூனிட் வந்து இப்போ பாருங்கள், ஆர் டவுஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்னு வச்சுக்கலாம். இதுக்கான யூனிட்டு நியூட்டன், பொசிஷன் ஆஃப் த வெக்டார் யூனிட் மீட்டர், அதான் நியூட்டன் மீட்டர். இது இன்னொன்று இருக்குது, ஃபோர்ஸுக்கு இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கான இன்னொரு யூனிட். ஞாபகம் வச்சுங்க, இது டிரைவ்டு யூனிட்டு. நம்ம நியூட்டன் கொண்டு வந்ததுனால நியூட்டன் போட்டோம் நம்ம டிரைவ்டு யூனிட்டு. இது கூட ஒரு மீட்டர் ஆட் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணிங்க, என்ன கிடையாது ஃபைனலாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 தான் டார்க்கு. செகண்ட் பவர் சாரி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. அப்போது இதனோட இன்னொரு யூனிட் நம்ம என்ன சொல்கிறான், எங்கே இருக்கு, இது இன்னொரு யூனிட்டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. வந்துடாதீங்க, இது நோட் பண்ணி வச்சுங்க. இது கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் இப்படி கூட மாற்றி கேட்கலாம். ஸோ த யூனிட் ஆஃப் டார்க் இஸ் நியூட்டன் மீட்டர் ஆர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. எப்படி வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டேன். இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன், டார்க் ஈக்குவல் டு ஆர்எஃப் சைன் தீட்டா. n கேப் போடணும், ஏன்னா டைரக்ஷன் n கேப் இஸ் த யூனிட் வெக்டர். Here theta is the angle between r and f, ஏன்னா perpendicular. So n cap is the unit vector. So torque is the sometime called the pseudo vector. Pseudo vector னா அதனால நிலையா அந்த வேகம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் அந்த வெக்டரை பற்றி நம்ம பார்த்தோம். It needs other two vectors r and f. அது இந்த ரெண்டு வெக்டார் இருந்தால் தான் அந்த டார்க்கே ஒர்க் ஆகும். ஸோ இதில் இந்த டார்க்குக்கு முக்கியமாக வந்து இன்னொரு 1 மார்க் இருக்குது. என்னென்னா, எதன் அடிப்படையில் அந்த டார்க் செயல்படுதுன்னா ரைட் ஹேண்ட் ரூல், வலது கை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதனுடைய பிரின்சிபல் ஆஃப் டார்க். பிரின்சிபல் ஆஃப் டார்க். சரி, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து இப்படி தான் வச்சுருப்போம். ரைட் ஹேண்ட் ஃபிங்கரு, இதான் ரைட் ஹேண்ட் ஃபிங்கரு. ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் அந்த ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே பொசிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் தான். 1 வெக்டார், 2 வெக்டார், 3 வெக்டார், 4 வெக்டார், அந்த மாதிரி பொசிஷன் ஆஃப் வெக்டர்ஸு. இந்த பாம் இருக்கு இல்லையா, மையப்பகுதி, அந்த மையப்பகுதி தான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு. தம் பகுதி தான் டைரக்ஷன் ஆஃப் டார்க்கு. இது டார்க்கு, இந்த பாம் வந்து இந்த உள்ளங்கை வந்து ஃபோர்ஸ். ஓகே, இது ஒன்று ஒரு வெக்டரோட பொசிஷன் ஆஃப் வெக்டர் ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம டயக்ராம் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்க, பாருங்கள். ஸோ டார்க் இஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரைட் ஹேண்ட் ரூல், வலது கை விதியின் அடிப்படையில் அது செயல்படுகிறது. இது ஒரு 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஸ்டேட் த ரைட் ஹேண்ட் ரூல்னு கேட்பாங்க. ஸ்டேட் த ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, டார்க்னா என்ன, டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன். அடுத்தது அது என்ன குவான்டிட்டி, அது எப்படி வந்து வெக்டார் குவான்டிட்டியாக நம்ம கண்டுபிடிச்சோம், ரைட்டு. அதுக்கப்புறம் தீட்டா என்பது என்ன, வாட் இஸ் மீன் பை தீட்டா, பிகாஸ் ஆஃப் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பர்பெண்டிகுலர் ஆங்கிள். பர்பெண்டிகுலர் தான் அதோட ஆங்கிள் வந்து தீட்டா. யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மேக்னெட்டிக்கில் யூனிட் வந்து நியூட்டன் மீட்ரு அண்ட் ஆல்சோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. அதனுடைய ஈக்குவேஷன் டவ் இஸ் ஈக்குவல் டு RF sin theta into n cap. n cap is the unit vector. உங்களுக்கு theta is the angle between position of the vector and force.
n cap is the யூனிட் வெக்டர். சில நேரத்தில் இது வந்து சூடோ வெக்டராகவும் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஆர் வெக்டார்ஸும் எஃப் வெக்டாரும் இருந்தால் தான் அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும். ரைட் ஹேண்ட் ரூல் தான் இதனுடைய முக்கியமான பிரின்சிபிளே. அதை வச்சு தான் இது செயல்படுது. ரைட் ஹேண்ட் ரூலில் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாம் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்குள்ளே பொசிஷன் ஆஃப் வெக்டார் ஆர் வெக்டார் தான். இது வந்து ஆர் வெக்டார் தான் பொசிஷன் ஆஃப் வெக்டார். பாம் வந்து ஃபோர்ஸு, அந்த பொசிஷனில் எதுக்கு வேணாலும் ஃபோர்ஸ் கொடுக்கும் அந்த பாம். அடுத்து தம் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா டவ் இருக்கு இல்லையா, அதான் டார்க்கு. ஸோ இது ஒரு 2 மார்க்கு, இது ஒரு 2 மார்க்கு, 1 மார்க் நிறைய சொல்லியாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ்.